சிபிஎஸ்இ சிலபஸ். சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கிற பிள்ளைங்களால எப்படி அரசு பள்ளியில படிச்ச பிள்ளைங்களால அந்த சிலபஸ் எழுத முடியும்? அது ஒண்ணா. ரெண்டாவது வந்துட்டு இந்த நீட்டு படிக்கணும்னாக்க ஸ்பெஷல் கோச்சிங் போகணும், கோச்சிங் கிளாஸ். அதுக்கு வந்துட்டு பல லட்சங்களை செலவு பண்ணனா தான் நீட்டு படிக்க முடியும். அது எப்படி கிராமப்புறங்கள்ல அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களால பல லட்சங்களை கட்டி படிக்க வைக்க முடியும்? முடியாது இல்லையா? சரி, அது கூட அரசாங்கம் கோச்சிங் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்வாங்க. சரி, கோச்சிங் கொடுத்துக்கிட்டும் படிக்கலாம். இதுல வந்து மைனஸ் மார்க்னு ஒண்ணு இருக்கு, பிளஸ் மார்க்னு ஒண்ணுது. சரியான ஆன்சர் கொடுத்தாக்க மார்க் வந்து பிளஸ் போட்டுருவாங்க. மைனஸ் மார்க்னாக்க வாங்கின மார்க்ல கம்மி பண்ணுவாங்க. அப்போ பிள்ளைங்க வந்துட்டு அந்த இது சரின்னு தோணும், அது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு அட்டன் பண்ணாம விட்டுட்டாக்க மார்க் இல்லாம போயிடும். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் அரசு பள்ளி மாணவர்கள் வந்துட்டு இந்த வருஷம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம். இந்த வருஷம் 1 மார்க் 2 மார்க்லாம் போகும், மைனஸ் மார்க் ஆகும். அப்போ வந்துட்டு இவங்களால படிக்க முடியாதனால அடுத்த வருஷம் ஒன்று ஏஜ் பார் ஆகுது. 3-4 வருஷம் எழுதுற பிள்ளைங்களால தான் பாஸ் பண்ண முடியுது. 3-4 முறை எழுத இன்னும் ஏஜ் பார் ஆகுது. இன்னும் இதுல வந்து நம்மள மருத்துவரா தான் ஆகணும்னு அந்த கல்வி கனவு கண்டு இருக்கிற பிள்ளைங்க இதை படிக்க முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்குது. இதனாலதான் இவங்க வந்து டைரக்டா நீ வந்து மருத்துவர் ஆக கூடாதுன்னு சொல்லல, மறைமுகமா இப்படிதான். இப்ப வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. இன்ஜினியரிங்க்கு கொண்டுட்டு வரேன்றாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அதுக்கு என்ட்ரன்ஸ் கொண்டுட்டு வராங்க. அப்போ இன்னும் அடுத்த காலகட்டத்தில் அடுத்த தலைமுறைக்குலாம் அடுத்த வருஷம்லாம் படிக்கணும்னா நீ வந்துட்டு ஒரு பிஏ சேரணும்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் ஆனா தான் நீ பிஏ சேர முடியும். அப்படின்னா வெறும் இந்த அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியில் படித்த பிள்ளைங்களாலலாம் எப்படி என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் ஆக முடியும்? இப்படிதான் கல்வியை பறிக்கிறாங்க. நேரடியாக அவங்க படிக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? புரியுது புரியுது. ஓகே, வேற இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த ஆட்சியை கொண்டு வரனால வந்து என்னன்னா பெண்ணுரிமையும் வந்து பறிக்கப்படுது அப்படின்னு மாதிரி கேள்விப்படுறேன். அது எந்த வகையில் உண்மை, இது பொய்யா என்னன்றது எனக்கு தெரியணும். பெண் உரிமை பறிக்கப்படுதா? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், அவங்க வந்து மனு தர்மத்தை நிலைநாட்டத்தான் அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இந்த மெகா கும்பமேளாவில் சாமியார்கள் போட்ட அந்த திட்டம் என்னன்னு இப்ப நான் சொல்றேன். இந்து நாடு அரசியலமைப்பு வடிவமைப்பின்படி சபையின் பெயர் நாடாளுமன்றம் அல்ல. இப்ப பாராளுமன்ற சபை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து நாடாளுமன்றம் இல்லையா, இந்து தர்ம பீடமாக மாற்றப்படும். இந்து தர்ம பீடமாக மாற்றப்படும். சனாதன தர்மத்தை பின்பற்றுவோர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும். புரியுதுங்களா? சனாதன தர்மம்னா என்ன? சனாதன தர்மம்ன்றது வந்து எல்லாருமே எப்படி சொல்றது, எனக்கு கீழேன்ற மாதிரி ஒரு இது, அதுதான் சனாதன. மேல் கீழ்ன்ற 2 அடுக்கு இருக்குது, உயர் சாதிக்காரங்க கீழ் சாதிக்காரங்க. இந்த சாதி அடிப்படையிலான கட்டமைப்புகள் தான் சனாதன தர்மம். பெண்ணடிமை, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, படிக்க போகக்கூடாது, இதுதான் சனாதனம். 2வது விதவைகள் மறுமணம் செஞ்சுக்க கூடாது, பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது, இதுதான் சனாதனமா இருக்கு இல்லையா? அதை தான் இங்க வந்து தீர்மானமா போட்டிருக்காங்க. அப்புறம் சனாதன தர்மத்தை பின்பற்றுவோர் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும். அது ஒண்ணு. ஆங்கில பள்ளிகள் குருகுலங்களாக மாற்றப்படும். அரசு நிதியால் குருகுலம் பழைய முறைக்கு அப்பா பண்ண தொழிலே பயணம் பண்ணுன்றது. குருகுலம் கல்வியாக இந்த இப்ப இருக்கிற இந்த மிஷினரி இந்த கல்வி முறையெல்லாம் மாத்திட்டு, இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா குருகுல கல்வின்னு? அதாவது ஒரு 70-80 அந்த மெக்காலே கல்வி முறை வருவதற்கு முன்னாடி குருகுல கல்வி முறை தான் இருந்தது. அங்க சமஸ்கிருதம் தான் சொல்லி கொடுப்பாங்க. அங்க வந்துட்டு அதுவும் அந்த உயர் சாதியினர்கள் மட்டும்தான் படிப்பாங்க.
மற்ற சாதிக்காரங்கலாம் போனாக்கா அவங்க பார்க்க கூட மாட்டாங்க. அந்த உயர் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் அங்க வந்து படிக்கிறதுக்கு உண்டான அனுமதி இருந்தது. அதுலயும் அந்த சமஸ்கிருதம், புராண கதைகள், இதுதான் அறிவியல் சாராத கதைகள் தான் இருந்தது. அததான் கொண்டுட்டு வருவேன்னு சொல்றாங்க. சரிங்களா? இவங்களே கன்டினியூ பண்ணாங்கன்னா இதுதான் நடக்கும். அதான் அந்த குருகுல கல்வி என்னது ஆங்கில பள்ளிகள் குருகுலங்களாக மாற்றப்படும். அடுத்தது அரசு நிதியால் இயங்கும் அனைத்து மதரசா மற்றும் மிஷினரி பள்ளிகளும் இழுத்து மூடப்படும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. மனு மற்றும் யக்ஞவல்கியரின் ஸ்மிருதிகள் நடைமுறையில் கொண்டு வரப்படும். அந்த மனுஸ்மிருதின்றோம் இல்லையா, அந்த சட்டங்கள் அதுல இருக்கிற சட்டங்களை நடைமுறையில கொண்டுட்டு வரப்படும்னு சொல்றாங்க. மொத்தத்துல இந்த அரசியலமைப்பை தூக்கிட்டு அதை கொண்டுட்டு வரப்படும்னு சொல்றாங்க. அடுத்தது தந்தையின் மரணத்திற்கு பிறகு மகன்கள் மட்டுமே உரிமையாளராக இருக்க வேண்டும். குருகுலத்தின் மூலம் மட்டுமே நாட்டின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவர். பயமா இருக்குது. நாடு எங்க போக போகுது, நாளைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி ஆகும் என்று பாக்குறதுக்கு யோசிச்சு பார்த்தாவே பயமா இருக்குது, அச்சமாவும் இருக்குது. என்னன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது. இவங்க என்ன சொல்றதுன்னா, அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து மகனுக்கு தான் போகும், மகளுக்கு அது வராதுன்னு சொல்றாங்க. சொத்து எல்லாமே அப்பாவோட உரிமைகள் எல்லாம் மகன்களுக்கு மட்டும்தான், மகள்களுக்கு இல்லை என்று சட்டமாவே அத ஒரு தீர்மானமாவே போட்டிருக்காங்க. இதோட இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, குருகுலத்தின் மூலம் மட்டுமே நாட்டின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்ப அரசியல் அமைப்பு மூலமாக மக்களை ஓட்டு போட்டு நம்ம மக்கள் தேர்வு செய்யறோம்ல, பிரதமர் யாரு, முதல்வர் யாரு என்று இப்ப நம்ம மக்கள் தேர்வு செய்யறோம்ல, அப்ப அந்த மாதிரி நடக்காது. குருகுலத்தின் மூலமா தான் நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது செயல்முறைக்கு வந்துருமா? பிஜேபியை தொடர்ந்து ஆட்சியில இருந்தாக்க நம்ம ஆபத்தான காலகட்டத்துல இருக்கிறோமா? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. இது வந்தா புதுசா இப்ப எல்லா விதத்திலயும் நம்ம முடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. கல்வியிலயும் சரி, பெண் உரிமையிலயும் சரி, மொத்தமாவே எல்லாத்தையுமே பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர சூழல் தான் வந்துரும்ன்றதுதான். அதுக்கான செயல் திட்டத்தை தானே ஒன்றிய அரசாங்கம் மறைமுகமா அந்த புதிய கல்விக் கொள்கை, விஸ்வகர்மா யோஜனா, இந்த நீட்டு, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அதுக்கான செயல் திட்டமா தானே. இது உடனே செயல் திட்டமா இல்லாம லாங் பீரியட் திட்டமா, மறைமுக திட்டமா அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக அவங்க பண்ற விஷயம். இதுல பெண் கல்வி, பெண் சொத்துரிமை, பெண் உரிமைகள் சார்ந்தது எல்லாமே இதுல இருக்கு. மொத்தமா அவங்க சேர்த்து மாத்தணும்னு மனு தர்மத்தை ஆட்சி. சொல்ல போனா நம்ம இப்ப இருக்கிற பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கூட இருக்க மாட்டாங்க. அப்படிதான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இப்ப எனக்கு தெளிவாயிடுச்சு. நிறைய கேள்விகள் இருந்தது அவங்களோட லாங் விஷன் எதை வச்சு அவங்க இப்படி பண்றாங்கன்றது இப்பதான், அதனாலதான் ஒண்ணா கொண்டு வராங்கன்ற விஷயமும் இப்பதான் எனக்கு தெரியுது. ஆமா ஆமா. இப்ப நம்ம எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருக்கோம், புரியுதா உங்களுக்கு? புரியுது. இந்த ஆபத்து நம்மள சூழாம இருக்கணும்னாக்க இந்த ஒன்றிய அரசாங்கத்தை, இந்த பிஜேபி அரசாங்கத்தை முதல்ல ஆட்சியில இருந்து அப்புறப்படுத்துற நாள் தான் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு நம்ம நம்ப முடியும். கண்டிப்பா. அது எப்போ அவங்களோட ஆட்சி இல்லாம இருக்கிறப்பதான் இது நம்மளோட ஒன்னா கரெக்டா சரி. இப்ப இதை தொடர்ந்து இந்த திமுக அரசாங்கம் இதை எதிர்க்கிறதுனாலதான் இத காரணம் காட்டி நிதி கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? புரியுது. இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி கேட்க மாட்டீங்களா? பிஜேபி அரசாங்கம் சரியா தானே செயல்பட்டு இருக்காங்க, ஏன் இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க? கேட்க மாட்டீங்கல்ல? இல்ல, கேட்க மாட்டேன். இப்பதான் தெளிவாயிடுச்சு. இது என்னோட சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் அதை நான் சொல்லணும். ஏன்னா அவங்களும் இதே மைண்ட் செட்ல இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் அது தெரியாதனால இருக்காங்க. தோழிகளும் கேள்வி கேட்டதா தானே சொன்னீங்க? ஆமா, அவங்கதான் கேட்டிருந்தாங்க. நீட் எக்ஸாம் நல்லா தானேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.
ம், ம். அதுவும் இனி இந்த ஓனா தெளிவாயிட்டே வரும்னு நினைக்கிறேன். சரி, சரி. நீங்க வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மீண்டும் ஒரு அமர்வுல நம்ம சந்திப்போம். ஓகே. நன்றி. நன்றி. வணக்கம்.